Students, நம்ம last class covalent compounds உடைய bond formation எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறது பார்த்தோம். And covalent compoundsல present ஆயிருக்கக்கூடிய different types, single covalent bond, double covalent bond, triple covalent bond எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத examples ஓட பார்த்தோம். இப்போ கிளாஸ்ல covalent compounds ஓட characteristic properties என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சகப்பிணைப்பு சேர்மங்களின் பண்புகள் என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது கம்பேர் தன் அயானிக் காம்பவுண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அயானிக் காம்பவுண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் கோவலன்ட் காம்பவுண்டோட கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கறத இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிசிக்கல் ஸ்டேட். ஸோ பிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம அந்த கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் எந்த பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறத எதை வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய பாண்டோட ஃபோர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான், ஃபோர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பேஸ் பண்ணி தான் அந்த காம்பவுண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாலிட் ஸ்டேட்லயும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லயும் இருக்கும், கேசியஸ் ஸ்டேட்லயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆக்சிஜனை எக்ஸாம்பிளா சொல்லலாம். லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோவலன்ட் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிளா வாட்டர் மாலிகுலை சொல்லலாம். சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோவலன்ட் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிளா டயமண்டை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கோவலன்ட் காம்பவுண்ட் சகப்பிணைப்பு சேர்மங்கள் சாலிட் திண்ம நிலை, லிக்விட் திரவ நிலை, கேஸ் வாயு நிலை. ஸோ இந்த 3 பிசிக்கல் ஸ்டேட்லயுமே கோவலன்ட் காம்பவுண்ட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, மின் கடத்து திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ்ல அயான்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி டெஃபினிஷன்ல பார்த்தோம் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னால கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னால கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அங்க அயான்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது. ஸோ அயான்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அயான்ஸ் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ்ல ஃபார்ம் ஆகாததுனால கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஸோ அதனால இட் இஸ் ஏ பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சகப்பிணைப்பு சேர்மங்கள்ல அயனிகள் அப்படிங்கிறது உருவாகாது. அயனிகள் உருவாகாததுனால இது மின்சாரத்தை என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தோம்னா கடத்தாது. நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட், உருகு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாவே நம்ம அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி சொல்லும் போது சாலிட் ஸ்டேட்ல இருந்தது அப்படின்னா அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கும். லிக்விட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா லோவாகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் எந்த பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேசியஸ் ஸ்டேட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கும். சம் ஆஃப் த கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் தான் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அப்ப சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோவலன்ட் காம்பவுண்ட்ஸை தவிர அதர் பிசிக்கல் ஸ்டேட் அதாவது லிக்விட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோவலன்ட் காம்பவுண்ட்ஸோட மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லோவா தான் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோம்னா அயானிக் காம்பவுண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கோவலன்ட் காம்பவுண்ட்ஸோட மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லோவா தான் இருக்கும். எக்ஸப்ட் சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோவலன்ட் காம்பவுண்டோட மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கும். லிக்விட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோவலன்ட் காம்பவுண்ட்ஸோட மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லோவா இருக்கும். சகப்பிணைப்பு சேர்மங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா திண்ம நிலையில இருக்கக்கூடிய சகப்பிணைப்பு சேர்மங்களின் உருகு நிலை அதிகமா இருக்கும். பெரும்பாலும் சகப்பிணைப்பு சேர்மங்கள் அப்படிங்கிறது வாயு நிலை மற்றும் திரவ நிலையில இருக்கிறதுனால சகப்பிணைப்பு சேர்மங்களின் உருகு நிலை பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அயனி சேர்மங்களை விட குறைவா இருக்கும். ஒரு சில சகப்பிணைப்பு சேர்மங்களின் உருகுநிலை மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமா இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சில சகப்பிணைப்பு சேர்மங்கள் திண்ம நிலையில இருக்கிறதுனால அதனுடைய உருகுநிலை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா இருக்கும். அடுத்து சாலிபிலிட்டி, கரைதிறன். கரைதிறன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அயான்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் அது வாட்டர்ல ஈஸியா சாலிபிள் ஆகும். ஸோ ஆல்ரெடியே நம்ம சொன்னோம்
கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ்ல அயான்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். சோ அப்ப அயான்ஸ் ஃபார்ம் ஆகல அப்படின்னா இது எதுல சாலிபிள் ஆகாது, இன்சாலிபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா போலார் சால்வெண்ட். போலார் சால்வெண்ட்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர். சோ வாட்டர் இஸ் ஏ போலார் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப வாட்டர்ல கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்சாலிபிளா இருக்கும், கரையாது. அப்ப எதுல சாலிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் போலார் சால்வெண்ட். நான் போலார் சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளா எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பென்சீன், கார்பன் டெட்ராக்ளோரைடு. பென்சீனோட ஃபார்முலா C6H6 அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் டெட்ராக்ளோரைடு ஃபார்முலா CCl4. அதாவது சகப்பிணைப்பு சேர்மங்கள் நீரில் கரையாது. எதுல கரையும் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் அற்ற கரைப்பானில் கரையும். அதை தான் நம்ம முனைவற்ற கரைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. முனைவற்ற கரைப்பானுக்கு எடுத்துக்காட்டா எதை சொல்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா பென்சீன், கார்பன் டெட்ராக்ளோரைடு. சோ இந்த மாதிரி முனைவற்ற கரைப்பான்களில் எளிதில் கரையும். நீர்னு சொல்லக்கூடிய முனைவுள்ள கரைப்பான்கள்ல சகப்பிணைப்பு சேர்மங்கள் கரையாது. அடுத்து ஹார்ட்னஸ் அண்ட் பிரிட்டில்னஸ். கடினத்தன்மையும் நொறுங்கும் தன்மையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஹார்டாவும் இருக்காது, அதே சமயத்துல பிரிட்டில் அதாவது உடைக்கவும் முடியாது. சோ நெய்தர் ஹார்ட் நார் பிரிட்டில். சோ ரொம்ப கடினமாவும் இருக்காது, அதே சமயத்துல நொறுங்கும் தன்மை அற்றவையா இருக்கும், நொறுக்க முடியாது. அப்ப கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாஃப்ட் நேச்சர்ல இருக்கும் அண்ட் வேக்சி மெழுகுத்தன்மை உடையதா இருக்கும். சோ மென்மையான திண்மங்களா இருக்கக்கூடியதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சகப்பிணைப்பு சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் ஒன் ரியாக்ஷன்ஸ். வினைப்படும் திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ்ல கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால சோ அப்ப அந்த மாலிகுலர் ரியாக்ஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் அதனுடைய ரியாக்ஷன் ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோவா தான் இருக்கும். கம்பேர் தேன் அயானிக் காம்பவுண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோவா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல மாலிகுலர் ரியாக்ஷன் 2 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் மியூச்சுவல் ஷேரிங்கா கம்பைன் ஆகிறது ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லோவா இருக்கும். சகப்பிணைப்பு சேர்மங்கள் மூலக்கூறு வினைகள்ல ஈடுபடுறதுனால சகப்பிணைப்பு சேர்மங்களின் வினையின் வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைவா இருக்கும். சோ இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல சகப்பிணைப்பு சேர்மங்களினுடைய பண்புகள் என்னென்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ.